திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரியன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் இன்று வியாழக்கிழமை, குருவிற்கு உகந்த நாள். இன்றைய பதிவில் நவகிரக குருவிற்கு பூஜை செய்வதாக நினைத்து தக்ஷணாமூர்த்திக்கு பூஜை செய்கின்றனரே, இது தவறா சரியா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஆன்மீக அன்பர்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட பெயருள்ள நபர் ஒருவர் ஒரு ஊரில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே பெயரை உள்ள இன்னொரு நபரும் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இருவருக்கும் ஒரே பெயர் ஒத்து வருவதால் இருவரும் ஒருவர் ஆவார்களா? முதலாம் அவர் குணாதிசயம், செயல்பாடு, குடும்ப சூழல், வாழ்வு முறை ஒரு மாதிரியாகவும், அடுத்தவரின் வாழ்வு முறை, குணாதிசயம், செயல்பாடு யாவும் வேறு மாதிரியாகவும் இருக்கும். முதலாம் அவருக்கு கொடுக்க வேண்டியதை ஒரே பெயரில் தானே இருக்கின்றார்கள் என்று இரண்டாவது நபருக்கு கொடுத்துவிட்டால் முதலாம் அவர் திருப்தி அடைவாரா? இல்லைதானே. அதே போலத்தான் இதுவும். அதாவது நவகிரக குருவிற்கு செய்வதாக எண்ணிக்கொண்டு குரு தக்ஷணாமூர்த்திக்கு பூஜைகள் செய்வது முற்றிலும் தவறான ஒன்று. காரணம், புராணங்களில் தக்ஷணாமூர்த்தியையும் கிரக குருவையும் சம்பந்தப்படுத்தி எதுவுமே சொல்லப்படவில்லை என்பதை முதலில் அறியுங்கள். சனகாதி முனிவர்கள் 4 வேதம் என்றால் என்ன, அதன் மகத்துவம் எப்படி என சிவபெருமானிடம் கேள்வியை தொடு. சனகாதி முனிவர்கள் 4 வேதம் என்றால் என்ன, அதன் மகத்துவம் என்ன என்பதை சிவபெருமானிடம் கேள்வியை கேட்க, இதை வாயால் சொன்னால் உங்களுக்கு புரியாது, உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் போதுதான் இதன் தன்மை தெரியும் என்று சனகாதி முனிவர்களுக்கு உணர்வு பூர்வமாக போதிப்பதற்காக சிவபெருமானே கல்லால மரத்தின் கீழ் தென்முகமாக அமர்ந்து முனிவர்களுக்கு ஞானத்தை போதிக்கின்றார். ஆகையால் தக்ஷணாமூர்த்தியை குரு தக்ஷணாமூர்த்தி என அழைக்கப்படுகின்றார். குரு தக்ஷணாமூர்த்தி தென் திசையில் இருப்பதால் தென்முக கடவுள் ஆவார். கிரக குருவிற்கான திசை வடக்கு. இருவருக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்த்தீர்களா? அதே போல வஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டால் தக்ஷணாமூர்த்திக்கு வெள்ளை வஸ்திரம், கிரக குருவிற்கு மஞ்சள் வஸ்திரம். மஞ்சள் வஸ்திரத்தை கொண்டு போய் தக்ஷணாமூர்த்திக்கு போடுகின்றனர். வஸ்திரத்தில் வித்தியாசத்தை பார்த்தீர்களா? சிவனின் நேரடி திருவுருவே தக்ஷணாமூர்த்தி. வியாழ குரு பகவானுக்கு அதிதேவதை என பார்த்தால் மிருத்வந்தன், பிரத்யரி தேவதை பிரம்மா எனவும் வேதங்களில் தெளிவாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதே போல கிரக குருவானவர் தேவர்களுக்கு ஆசிரியர் ஆவார். இவர் பெயர் பிரகஸ்பதி. தேவர்களுக்கு ஆசிரியர் என்பதால் குரு என அழைக்கப்படுகிறார். இனியும் குழம்பிக் கொள்ளாமல் நவகிரக குருவிற்கு நவகிரக சன்னதிக்கு வடபுறமாக நோக்கி இருக்கும் கிரக குருவிற்கு வியாழக்கிழமைகளிலும் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலையிட்டு வணங்கிடுங்கள். அதை விடுத்து வெள்ளாடை வேந்தரான குரு தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கொண்டக்கடலை மாலையும் சாத்தி வழிபடுதல் அபத்தமாகும். இது போன்ற செயல் மிகவும் முரண்பாடானது. எதை ஒன்றையும் குறிப்பறிந்து முறையாக செய்யும் போதுதான் அதற்கான பலன்களையும் அதிகமாக பெறலாம். அதை விடுத்து தவறான வழிபாடு என்பது எதிர்மறையான பலனைத்தான் நமக்கு தரும். தக்ஷணாமூர்த்தியை வழிபட வேண்டுமா? வெள்ளை வஸ்திரம் சாத்தி வியாழக்கிழமை என்றில்லை, எந்த கிழமையிலும் வழிபடுங்கள். இனியாவது சரியான தெய்வங்களுக்கு சரியான பூஜை முறைகளை கடைபிடியுங்கள். குரு தக்ஷணாமூர்த்தி வேறு, கிரக குரு வேறு. சிந்தித்து பாருங்கள். திருச்சிற்றம்பலம். உலகம் இன்புற்று இருக்க வேண்டும், அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம்.